சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்பல்லோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் ஆர் ரவீந்திரன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். நீங்கள் ஒரு இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட். இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ பரவலாக எல்லா இடத்துக்கும் எல்லாருக்கும் அது என்ன அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சிம்பிள் மேனரில் அறுவை சிகிச்சை இல்லாமல் அப்படிங்கிறது மாதிரி பொதுமக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறையா நம்ம இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜியை பற்றி பேசியிருக்கிறதுனால நியூ மெத்தட்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ தாங்க வந்தது அப்படிங்கிற ஒரு முறையோ அல்லது இது ஒரு மிகச்சிறப்பான முறை அப்படிங்கிறது மாதிரி என்ன இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் டாக்டர். ஆக்சிடென்டலாக ஒரு டாக்டர் வந்து ஒரு குழந்தைக்கு கார்டியோகிராம் அப்படின்னு பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து எதிர்பாராமல் அந்த கத்தீட்டர் வந்து இரத்த குழாயில் போய் சொருகினப்போ எடுக்கப்பட்டது தான் முதல் ஆஞ்சியோகிராம். இதுக்கப்புறமா அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணியே இருதயத்தில் இரத்த குழாயில் ஏற்படுற அடைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தினாங்க. அது ஆஞ்சியோகிராம் ஆனிச்சு. அதில் வந்து நம்ம இரத்த குழாயில் ஏற்படுற அடைப்புகளை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அதன் மூலமாகவே அதை சரி செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால அது வழியாக பலூன் வச்சு அந்த அடைப்பை சரி செஞ்சாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி பைபாஸ் மட்டும்தான் ஒரே ஆப்ஷனாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி பலூன் மட்டும் வச்சு பண்ணும்போது அது உடனே க்ளோஸ் ஆகிறதுனாலையும் சில நேரம் அது ஒரு வருடங்கள்லேயே அது திரும்பவும் அடைப்பு ஏற்படுறதுனால அந்த இடத்துல ஸ்டென்ட் பொருத்துனாங்க. இதெல்லாம் 1980களில். அப்புறம் அந்த ஸ்டென்ட்லேயே மருந்து வச்சு பொருத்தும் போது அது திரும்ப ஏற்படக்கூடிய அடைப்பும் கம்மியாகுது. அதனால் பை 2001-2 அப்படியில் வந்து இந்த ட்ரக் எல்யூட்டிங் ஸ்டென்ட் அப்படிங்கிற டெக்னாலஜி வந்துச்சு. பட் அந்த அடைப்பை கண்டுபிடிச்சிக்கிறதுக்கான அந்த ஒரே வழி வந்து ஆஞ்சியோகிராம் மட்டும்தான் கோல்ட் ஸ்டாண்டர்ட். அது வரைக்கும் அந்த ஆஞ்சியோகிராமை பேஸ் பண்ணி தான் ஒரு அடைப்போட சிவியாரிட்டியை நம்ம அசஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறமா சில டெக்னாலஜிகள் இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வந்தது தான் இந்த எஃப்எஃப்ஆர் அப்படின்னு ஒன்று வந்துதாங்க. அதாவது ஃப்ராக்ஷனல் ஃப்ளோ ரிசர்வ் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அந்த அடைப்பையே டைரெக்டாக நம்ம கேமரா மூலமாக பார்க்குறது. அதாவது ஒரு லைட் சோர்ஸையோ இல்லை ஒரு சவுண்ட் சோர்ஸையோ ஒரு 2-3 மில்லிமீட்டர் இருக்கிற இந்த இருதயத்தில் இருக்கிற அந்த இரத்த குழாய் உள்ளேயே அந்த கத்தீட்டரை எடுத்துகிட்டு போய் அந்த அடைப்பின் தன்மையை வந்து ஒரு 3 டைமென்ஷனலாக பார்க்குற அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அது ஒன்று லைட் பேஸ்ட் டெக்னாலஜி, அது வந்து ஆப்டிக்கல் கோஹரன்ஸ் டோமோகிராம். இன்னொன்று சவுண்ட் பேஸ்ட் டெக்னாலஜி, அது இன்ட்ராவெஸ்குலர் அல்ட்ராசவுண்ட். ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து, அதாவது இந்த எஃப்எஃப்ஆர் இந்த இமேஜிங் சேர்த்து தான் இமேஜிங் அண்ட் ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எஃப்எஃப்ஆருங்கிறத முதல்ல நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் சார். எஃப்எஃப்ஆர் அப்படிங்கிறது வந்து ஃப்ராக்ஷனல் ஃப்ளோ ரிசர்வ். இது வந்து ஒரு ஆஞ்சியோகிராமில் இருக்கிற ஒரு முக்கியமான லிமிட்டேஷன் என்ன அப்படின்னா, ஆஞ்சியோகிராம்ங்கிறது ஒரு நிழல் படம் மாதிரி தான். ஒரு 2 டைமென்ஷனல் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் அ 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர். அதாவது ஒரு டியூப் மாதிரி இருக்கிற ஒரு இரத்த குழாயோட ஒரு நிழலில் மட்டும்தான் பார்க்க முடியும் நம்மளை. நிழல்னால் உங்களுக்கு தெரியும், அந்த 2 டைமென்ஷன் தான். ஸோ அந்த 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் உள்ளே இருக்கிற ஒரு சுருக்கத்தை நம்ம வந்து 2 டைமென்ஷனலாக ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த லைட் சோர்ஸுக்கும், அதாவது அந்த எக்ஸ்ரே வச்சு தான் அதை பார்க்குறோம். அந்த எக்ஸ்ரே சோர்ஸுக்கும் ஸ்க்ரீனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை பொறுத்து, அந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனை பொறுத்து அந்த சுருக்கத்தோடைய அளவு வந்து மாறுபடும். ஸோ இந்த ஆஞ்சியோகிராமை வந்து சிம்பிளாக ஷேடோகிராம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விதமான ஆஞ்சியோகிராம் அப்படிங்கிறதுக்கு பூரா அடிப்படை இப்படி தான் இருக்குமா? அடிப்படை எல்லா ஆஞ்சியோகிராமும் இப்படி தான். அது வந்து மூளைக்கு எடுக்கிற ஆஞ்சியோகிராமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு காலுக்கு போகிற இரத்த குழாய்க்கு எடுக்கிற ஆஞ்சியோகிராமாக இருந்தாலும் இதே டெக்னாலஜி தான். டெக்னாலஜி இது ஒன்று. இப்போ வந்திருக்கு அந்த சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம், சிடி ஆஞ்சியோகிராம் இருக்குது. அதில் வந்து நம்மளால் 3 டைமென்ஷனல் ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்க்க முடியும். பட் நம்ம வந்து ஒரு இன்டர்வென்ஷன் பண்ணுறதுக்கான தேவை, அதே டைம்லேயே அந்த பிளாக்கை சரி செய்யக்கூடிய அளவுக்கு போகணும் அப்படின்னா நம்ம கன்வென்ஷனல் ஆஞ்சியோகிராம், அது வந்து 2 டைமென்ஷனல் ப்ரொஜெக்ஷன் தான். ஸோ எல்லா ஆஞ்சியோகிராமும் ஒரு ஹார்ட்டுக்கு, காலுக்கு, மூளைக்கு எல்லாம் இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த அடைப்பினுடைய அளவு வந்து ஒரு 70% மேலே இருக்குது அப்படின்னா தான் அந்த பேஷண்ட்டுக்கு, அந்த நோயாளிக்கு ஏற்படுற வலி வந்து இந்த அடைப்புனால தான் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இங்கே நெஞ்சில் வலி வரத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நுரையீரல், எலும்பு, சதை, ஈவன் ஹார்ட்டோட உரையிலேருந்து வரலாம். ஸோ இந்த மாதிரி வலிகள் வரும்போது இந்த அடைப்புனால தான் அந்த வலி வருதா அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான கேள்வி ஆகிடும். ஏன்னா சில நேரங்களில் நம்ம 70% அடைப்பு இருக்குது, இதுதானே நம்ம அதை ஸ்டென்ட் பண்ணதுக்கப்புறமும் பேஷண்ட் திரும்ப வலியோடு வருவாங்க. ஸோ அது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ அதுக்காக இந்த பிளாக்னால தான் ஒருத்தருக்கு வலி ஏற்படுதா. ஸோ இந்த பிளாக் எவ்வளவு தூரம் இருக்குது, அதாவது 40, 50, 70 அப்படிங்கிறத பொறுத்து
நீங்கள் இந்த அளவுக்கு இதில் பிளாக் இருக்கிறதுனால தான் இவருக்கு வலி இவ்வளவு இருந்திருக்குன்னு ரிலேட் பண்ணுவீங்க. ஆமாம் ஆமாம், அதை வச்சு முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வரும். ஏன்னா நம்ம இதயத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு 70% மேலே இருக்கிற ஒரு அடப்பு தான் வலி ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிற அடப்பு. அதுவுமே நம்ம சும்மா உட்காந்துருக்கும்போது ரெஸ்ட்டில் இருக்கும்போது வலி ஏற்படுத்தாது. நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது இல்லை ஹெவியாக வேலை பார்க்கும்போது இதயத்துக்கும் ரத்தம் அதிகமாக தேவைப்படும். அந்த நேரத்தில் ஒரு 70% மேலே இருக்கிற அடப்பு வந்து இந்த ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த முடியாது. அப்போ தான் அவங்களுக்கு வந்து வலி ஏற்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு அடப்பை வந்து நம்ம ஆஞ்சியோகிராமில் நம்ம அசஸ் பண்ணும்போது அதில் நிறைய எரர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தப்பாக அசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. நான் 70 எனக்கு 60 தெரியலாம், இன்னொரு நபருக்கு அது வந்து 80 தெரியலாம். ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன், அந்த ஒரு இதை போக்குறதுக்காக அக்யூரேட்டாக அதனுடைய அந்த அடப்பு வந்து ரத்த ஓட்டத்தை குறைக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அக்யூரஸிக்கு பின்னால், அதாவது நம்ம அக்யூரஸிக்கு அடுத்து வர்றேன். ஓகே, ஒருத்தருக்கு பார்க்கும் பொழுது ஒரு மருத்துவருடைய கண்ணுக்கும் இன்னொரு மருத்துவருடைய கண்ணுக்கும் வித்தியாசம் உண்டு. ஒருத்தருக்கு 70 தெரிகிறது, இன்னொரு மருத்துவருக்கு 60 65 75 தெரியலாம். அப்போ அதை பேஸ் பண்ணி பண்ணக்கூடிய சர்ஜரிஸ்னு வரும்பொழுது அதில் பிரச்சனைகள் வரக்கான வாய்ப்பு உண்டா? இல்லை இந்த இமேஜிங்க்கு சர்ஜரிக்கு ரெண்டுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இல்லை, இது வேற அது வேறன்னு எடுத்துக்கலாமா? இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா, நான் சொல்ல வர்றது அந்த பிளாக் வந்து ரத்த ஓட்டத்தை குறைக்கல அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா சர்ஜரியே தேவையில்லை. மருந்துகள்லேயே வச்சு, ஏன்னா 70% கீழே இருக்கிற ஒரு பிளாக்கை வந்து நம்ம மருந்துலேயே வச்சு ட்ரீட் பண்ணால் போதும். அதில் போய் நம்ம ஸ்டென்ட்டோ பைபாஸ் பண்ணாலோ என்ன அட்வான்டேஜ் கிடைக்குதோ அது மருந்துலேயே கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம அடிஷ்னலாக ஒரு ப்ரொசீஜர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது வந்து அந்த பிளாக்கை வந்து ஒரு இன்னசென்ட் பைஸ்டாண்டர்னு சொல்லலாம். ஏதோ ஒரு காரணத்தினால வர வலி, இந்த பிளாக்கை கண்டுபிடிச்சு நம்ம ட்ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த அக்யூரேசியாக அதை டிசைட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபிசியலாஜிக்கல் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம அந்த அடைப்புக்கு கீழே ஒரு ஒயர் பாஸ் பண்ணி அந்த ஒயர்லேயே ஒரு ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசர் இருக்கும். அந்த அடப்புக்கு கீழே அது போனதுக்கப்புறம் அந்த அடப்புனால எவ்வளோ ப்ரெஷர் குறையுது நமக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ அந்த அடப்புக்கு மேலே இருக்க ப்ரெஷருக்கும் கீழே இருக்க ப்ரெஷருக்கும் உள்ள ரேஷியோவை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு கிளியர் நம்பர் வந்துடும். அந்த எஃப்எஃப்ஆர் அப்படின்னு சொல்லும்போது அந்த கட் ஆஃப் வந்து 0.80 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த 0.80 இல்லை அதுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த அடைப்பு வந்து ரத்த ஓட்டத்தை குறைக்குதுன்னு முடிவு பண்ணி அதுக்கு ஸ்டென்ட்டோ இல்லை பைபாஸோ தேவைப்படுதா இல்லையாங்கிறத நம்ம டிசைட் பண்ணோம். இந்த இமேஜிங் டெக்னாலஜி மெத்தட் அப்படிங்கிறது அக்யூரசி அல்லது வந்து ரொம்ப துல்லியமாக ஒரு பேஷண்ட்டுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயமாக தானே இருக்குது. அப்போ நம்ம வந்து இந்த மெத்தடையே முழுக்க எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணாமல் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாகவும் முழுமையான கிளாரிட்டி இல்லாத ஒரு மெத்தடை நம்ம ஏன் இன்னும் கையில் வச்சுருக்கோம்? என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது அதில்? ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது ஆஞ்சியோகிராம் தான் நம்ம வந்து அந்த பிளாக்கோட சிவியாரிட்டியை ஃபஸ்ட்டு பார்த்து ஒரு அளவு தெரிஞ்சுக்கிறது தான். அந்த 70% தான் 60% தான்ன்ற ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த எஃப்எஃப்ஆருக்கான தேவை ஏற்படுது. இதே 40% 30% இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆஞ்சியோகிராம் பேஸ் பண்ணியே அந்த முடிவை எடுத்துடலாம். ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணுறோம், அதனுடைய ரிசல்ட் வர்றதை பொறுத்து இந்த ரிசல்ட் கரெக்டான 100% உறுதிப்படுத்துறதுக்காக நம்ம எஃப்எஃப்ஆர் யூஸ் பண்ணுறோம். அதே சமயத்தில் ஆஞ்சியோகிராமே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக எடுத்தவொடனே எஃப்எஃப்ஆருக்கு வந்தால் என்ன நடக்கும்? இல்லை அதை ஏன் பண்ணக்கூடாது? எஃப்எஃப்ஆருங்கிறது ஆஞ்சியோகிராம் முறையால் செய்கிற ஒரு அடிஷ்னல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஆஞ்சியோகிராஃபிக் டெஸ்ட்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஒயர் உள்ளே போடுறதுங்கிறதே நம்ம ஆஞ்சியோகிராஃபிக் முழுமையாக வேற இல்லை, சார்ந்தது கொஞ்சம் அட்வான்ஸ்டு. அதுக்கு தனியாக சில மெஷின்கள் தேவை, அதே மாதிரி சில ஸ்கில் செட்ஸ் தேவை ஆப்ரேட்டர் பண்ணுறதுக்கு. அதை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறது ஒரு அக்யூரேட்டாக இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஸ்கில் செட்ஸ் தேவை. அது வந்து ஆனால் ரொம்ப ஈஸியான ஒரு முறை. இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது தேவையில்லாத சில ஸ்டென்ட்களை அவாய்ட் பண்ணலாம். அதே நேரம் இது இந்த மாதிரி வரும், ஒரு 80% 90% இருக்க ஒரு பிளாக்கை வந்து நம்ம ஆஞ்சியோகிராமில் அது நமக்கு 60-70ன்னு தெரிஞ்சுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை விட்டுட்டு வந்தோம்னா அவருக்கு அந்த பேஷண்ட்டுக்கு பின்னால் மாரடைப்பு ஏற்பட்டு அவர் அவதிக்குள்ளாகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் இந்த ப்ரெஷர் போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அது அக்யூரேட்டாக நம்மளால் டிசைட் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு ஸ்டென்ட்டை போட்டு அவருக்கு வரப்போகிற ஒரு ப்ராப்ளத்தை நம்மளால் தடுக்க முடியும். ஸோ இது வந்து எஃப்எஃப்ஆர். இதில் வந்து ஒரு அடிஷ்னலாக நம்ம பண்ணும்போது அந்த பேஷண்ட்டோட உடலுக்குள்ளே அடினோசின்னு ஒரு மருந்து செலுத்துவோம். இதயத்தோட ரத்த குழாய் உள்ளேயே அந்த டைரெக்டாக அந்த மருந்தை செலுத்தி இந்த டெஸ்ட் பண்ணுவோம். அதில் சிலருக்கு சில பக்க விளைவுகள் வரலாம், ரொம்ப மைனரான பக்க விளைவுகள். ஆனால் அதையும் ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு இப்போ மருந்தே இல்லாத ரெஸ்டிங் ஃபிசியாலஜிக்கல் இண்டிசஸ்ன்னு வந்திருக்கு. அதுக்கு கொஞ்சம் இந்த கட் ஆஃப் மட்டும் வேறு. பக்க விளைவுகள்லாம் நீண்ட நாள் நீடிக்கக்கூடிய ரொம்ப கம்மியான டைம், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும் அந்த பக்க விளைவுகள். அதுக்கப்புறம் அது சரியாயிடும். என்ன மாதிரியான பக்க விளைவு? இதய துடிப்பு கொஞ்சம் ஸ்லோவாகும், இல்லை ஒரு
சிலருக்கு வந்து மூச்சு வாங்க கஷ்டப்படுற மாதிரி சில தொந்தரவுகள் வரலாம். பட் எல்லாம் ஒரு 5 நொடிகள்லேயே சரியாயிடும் அது. ஸோ ஜென்ரலாக இதை வந்து நம்ம அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும், பட் ஆபத்தான விஷயம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு ரெக்கமெண்டட் ப்ரொசீஜர். இன்ஃபேக்ட் இதை வந்து சில நேரங்களில் வந்து ஒரு வலி டவுட்ஃபுல்லாக இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு ஆஞ்சியோகிராமில் 70% இருக்க அடப்பை வந்து நம்ம இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி இது கண்டிப்பாக ரத்த ஓட்டத்தை குறைக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த ஸ்டென்ட்டிங்கோ பைபாஸோ பண்ணணுங்கிறதே வந்து கார்டியாலஜி கைட்லைன்ஸில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கார்டியாலஜி கைட்லைன்ஸ் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆஞ்சியோ மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுது அதில் பிரச்சனை இருக்குன்னா ஸ்டண்ட் போடுற முடிவை அப்போயே எடுத்து அந்த ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிருவாங்க இல்லையா? இப்போ நீங்கள் இதுலையுமே இந்த ப்ரிசிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், நீங்கள் ஒரு ஆஞ்சியோகிராம், அதுக்கப்புறம் எஃப்எஃப்ஆர், அதுக்கப்புறம் இந்த நீங்கள் ஸ்டண்ட் போட வேண்டியிருக்கு அப்படின்னா முடிவெடுத்து அதே மாதிரி மற்ற இடங்களில் பண்ணுறது மாதிரி அதை போய் முடிச்சிருவீங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் வில் பி ஆல்சோ அந்த இடத்துல வந்து தீர்மானமாக முடிவெடுக்கப்படும். முழுமையாக இதில் என்னன்னா ஒரு ப்ரிசிஷன் மெத்தட் டு டிசைட் வெதர் த பேஷண்ட் வில் நீட், அவங்களுக்கு ஸ்டென்ட் தேவையா இல்லையா அப்படிங்கிறத அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெக்னாலஜி. இன்ஃபேக்ட் இந்த டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் ஓவராலாக நிறைய பேர்த்துக்கு நிறைய அடைப்புகளுக்கு ஸ்டென்ட் வந்து அவசியம் இல்லாமல் பொருத்தப்படுறது தவிர்க்கப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த மாதிரி ஸ்டென்ட்டு நம்ம பொருத்தும் போது நிறைய நேரம் வந்து நம்ம ஆஞ்சியோகிராமில் பார்க்கும்போது அந்த அடப்போட சிவியாரிட்டியை அசஸ் பண்ணிடலாம். 90%க்கு மேலே இருக்குன்னா நம்ம அது தேவையா இல்லையான்னு, அது ஸ்டென்ட் தேவையா இல்லையான்னு முடிவு தெரிக்கணும்னு ரொம்ப ஈஸியாக போயிடும். 90%க்கு மேலே இருக்குன்னா அவசியம் அதில் ஸ்டென்ட் பொருத்தி தான் ஆகணும். இல்லை நம்ம எஃப்எஃப்ஆர் பண்ணும்போது அதில் அந்த ப்ரெஷரோட வேல்யூ வந்து ரொம்ப குறையுது அப்படின்னா அதுக்கு ஸ்டென்ட் போட்டு தான் ஆகணும். அதை டிசைட் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கப்புறம் அது உள்ள நம்ம ஸ்டென்ட்டை பொருத்தும் போது நிறைய ஆஞ்சியோகிராமை மட்டும் பேஸ் பண்ணி நம்ம ஸ்டென்ட்டை பொருத்தும் போது நம்ம வந்து அதே நீங்கள் சொன்ன அதே வார்த்தை தான், அந்த ப்ரிசிஷனாக ரொம்ப அக்யூரேட்டாக அந்த ஸ்டென்ட்டை நம்மளால் பொருத்த முடியுதா, ஸ்டென்ட்டை நல்லா விரிச்சிருக்கோமா, கரெக்டான லென்த்தாக தான் செலக்ட் பண்ணியிருக்கோமா, கரெக்டான சைஸுக்கு அதை கம்ப்ளீட்டாக விரிச்சிருக்கோமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் அந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது அந்த இரத்த குழாய் உள்ளரையே ஒரு லைட் சோர்ஸை எடுத்துகிட்டு போய் அந்த இரத்த குழாயோட கிராஸ் செக்ஷனல் வியூ, உங்களுக்கு இப்போ மெடிக்கலில் புரிய வைக்க மாதிரி சொல்லணும்னா, ஒருத்தருக்கு குடலில் ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம ஒரு கேமராவை எடுத்துகிட்டு குடல் உள்ளேயே போயிட்டு அங்கே உள்ள என்ன சர்ஃபேஸில் என்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த 3 மில்லிமீட்டர் அளவு இல்லை 2 மில்லிமீட்டர் அளவு இருக்கிற இருதய ரத்த குழாயில் எங்கே ரத்தம் கண்டினியூஸாக ஓடிக்கிட்டு இருக்கோ, எங்கே கண்டினியூஸாக ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கணுமோ அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு கேமராவை எடுத்துகிட்டு போய் அந்த இரத்த குழாயில் இருக்கிற அந்த இரத்த குழாயோட அந்த அடைப்பு இருக்கிற இடத்துல என்ன மாதிரியான அடைப்பு இருக்குது, அது வெறும் கொழுப்பு மட்டும் இருக்கிற ஒரு அடைப்பா, இல்லை அந்த இடத்துல கால்சியம் அதாவது சுண்ணாம்பு படிமானம் இருக்கா, அதே மாதிரி என்ன நீளத்துக்கு எவ்வளோ நீளத்துக்கு அடைப்பு இருக்குது, எந்த இடத்துலேருந்து எந்த இடத்து வரைக்கும் நம்ம அந்த ஸ்டென்ட்டை பொருத்தணும். ஏன்னா நம்ம ஸ்டென்ட்டை பொருத்தும் போது ஒரு நார்மல் ஏரியாலேருந்து நார்மல் ஏரியா வரைக்கும் அந்த ஸ்டென்ட்டை எடுத்துகிட்டு போகணும். ஸோ அப்படி பொருத்தும் போது அந்த ஸ்டென்ட்டோட எட்ஜ் வந்து ஒரு நார்மல் ஏரியாவில் பொருந்தணும். இல்லைன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி அங்கே ஒரு 30% பிளாக் இருக்கிற ஒரு இடத்துல நம்ம பொருத்திட்டோன்னா அந்த எட்ஜில் இருக்கிற அந்த இரத்த குழாய் கிழிந்து வித்தின் ஒரு 1 or 2 hours ப்ரொசீஜர் பண்ணி முடித்த உடனே திரும்ப அந்த இடத்துல சடனாக அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து முன்னாடியே ஆன்டிசிபேட் பண்ணி அதை வந்து தவிர்க்கிறதுக்கு அந்த இன்ட்ராவாஸ்குலர் இமேஜிங்கிற டெக்னாலஜி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதில் நான் சொன்ன மாதிரி ஒன்று லைட் பேஸ்ட் டெக்னாலஜி, ஆப்டிக்கல் கோஹரன்ஸ் டோமோகிராம். அது ரொம்ப அக்யூரேட்டாக அந்த இரத்த குழாய்களில் உள்ள மைக்ரோஸ்கோபிக் ப்ரிசிஷன் இருக்கும். அதில் அதாவது இரத்த குழாய்களில் 3 லேயர் பல மடங்கு பெரிதாக வரும். லைட் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்குற அளவுக்கு பெரிதாக தெரியும். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அக்யூரேட்டாக ஸ்டென்ட்டை பொருத்தினதுக்கு அப்புறமும் அந்த ஸ்டென்ட் நல்லா விரிஞ்சிருக்கா அதை கிளியராக நம்ம பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் இந்த கைட்லைன்ஸ் பற்றி சொன்னீங்க. இந்த இருதயம் இரத்த குழாய்களில் லெஃப்ட் மெயின் டிசீஸ்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் மெயின் டிசீஸ்னால் அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த மெயின் இரத்த குழாய் வந்து ரெண்டாக பிரியும். அதுதான் இருதயத்துக்கு ஆல்மோஸ்ட் 80% ரத்தத்தை கொண்டு போகிற அந்த இரத்த குழாய் வந்து சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம இந்தியன் பேஷண்ட்ஸுக்கெலாம் அது வந்து 4.5 மில்லிமீட்டர்லேருந்து 5.5 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும். அந்த சைஸை வந்து நம்ம ஒரு அக்யூரேட்டாக அதை சைஸிங்கை மெஷர் பண்ணி ஸ்டென்ட்டை பொருத்தி அதை விரித்து விட்டுட்டு வரலை அப்படின்னா 1 yearல 2 yearsல திரும்ப அதில் பிளாக் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். முன்காலங்களில் இந்த இமேஜிங் டெக்னாலஜி இல்லாதப்ப இந்த லெஃப்ட் மெயின் ஸ்டென்ட்டிங் பண்ணும்போது இருந்த அந்த ரெக்கரன்ஸ் ரேட்ஸ் வந்து இப்போ கணிசமாக குறைஞ்சிருக்கு. இந்த இமேஜிங் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில்
நீங்கள் ஒரு ஸ்டென்ட்டை பொருத்துறதுக்கு முன்னாலேயே இந்த இமேஜிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி அதுக்கு வழிவகுத்து கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா, அல்லது பொருத்தி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இது கரெக்டான இடத்துல இருக்கா அப்படின்னு பார்ப்பீங்களா? ஒருவேளை பொருத்தி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொருத்துனது ஏதாவது 1 மில்லிமீட்டர் பாயிண்ட் 1 மில்லிமீட்டர் சரியா இல்லைன்னா அதை அந்த நிமிஷமே சரி பண்ண முடியும். மிக துல்லியமான கேள்வி இது. அது என்னென்னா, நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் என்ன நடக்குதுன்னா, நம்ம வந்து ஸ்டென்ட் சைஸை கொஞ்சம் சின்னதாக கணிச்சிருப்போம் ஆன்ஜியோகிராமை பேஸ் பண்ணி. ஒரு 3.5 மில்லிமீட்டர் இருக்கிற ஒரு ரத்த குழாய்க்கு ஒரு 3.25 மில்லிமீட்டர் ஸ்டென்ட்டை மட்டும் போட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த கேப் இருக்கும். அந்த ரத்த குழாய் மேலே போய் அந்த ஸ்டென்ட் ஒட்டியிருக்காது. அந்த சுச்சுவேஷனில் அந்த இடத்துல திரும்ப அந்த ரத்த குழாய் வளர்ந்து அந்த ஸ்டென்ட்டுக்குள்ளேயும் வளர்ந்து அதை ரீஸ்டினோசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அடைப்பு ஏற்படும். ஸோ அந்த சுச்சுவேஷனை வந்து நம்ம பொருத்தினதுக்கப்புறம் அந்த இன்ட்ராவஸ்லர் இமேஜிங் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்டென்ட்டுக்கும் ரத்த குழாய்க்கும் நடுவில் இருக்க கேப்பை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3.5 மில்லிமீட்டர் பலூன் எடுத்து அதே ஸ்டென்ட்டையே நல்லா விரிச்சு விட்டு அது மேலே ஒட்டி வச்சுருவோம். ஸோ இதுக்கு பேர் நாங்கள் அப்போசிஷன்னு சொல்லுவோம். அந்த அப்போசிஷன் கம்ப்ளீட்டாக இருந்துச்சு அப்படின்னா திரும்ப வரப்போட ப்ராப்ளங்கள் கணிசமாக குறையும். ஒருத்தருக்கு நீங்கள் இந்த ப்ரொசீஜர் படி பண்ணிட்டீங்க, ஓகே, உங்கள் லைட் இமேஜிங் ப்ரொசீஜர் படி பண்ணிட்டீங்க, துல்லியமாக எல்லாம் முடிஞ்சது. ஏன் டாக்டர் எனக்கு மறுபடியும் இன்னொரு இடத்துல வருமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு யாரும் உறுதி சொல்ல முடியாது. பட் வராமல் தடுக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. அதையும் தாண்டி ஒருத்தருடைய லைஃப் ஸ்டைல் அல்லது ஒரு சரியாக எடுத்துக்கொள்ளாத சில விஷயங்கள், கோமாபிலிட்டிஸ்ன்னு சொல்கிற இணை நோய்கள்னால ஒருத்தருக்கு அது வந்துருச்சு. அப்போ நீங்கள் திரும்பவும் அதே ப்ரொசீஜரை மறுபடியும் அதே ஆஞ்சியோகிராமில் ஆரம்பித்து அதே எஃப்எஃப்ஆர் அல்லது இந்த ப்ரொசீஜர் இப்படி வருவீங்களா நீங்கள்? அல்லது ஒரு தடவை இந்த ப்ரொசீஜர் பண்ணிட்டோம்னா இன்னொரு தடவை பண்ண முடியாதுன்னு வருவீங்களா? ஏன்னா பெரும்பாலும் மருத்துவத்துறையில் பல ப்ரொசீஜர்ஸ் ஒரு தடவை பண்ணதை 2வது முறை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. இதை பொறுத்தளவில் எப்படி அது சரியான விதத்தில் நம்ம பொருத்திட்டோம்னா திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் மிகவும் கம்மி, மிகவும் குறைவு. அப்படியும் ஒருத்தருக்கு திரும்ப வருதுன்னா அவங்க வரதுக்கான காரணங்களை நம்ம பார்க்கணும். ஏன்னா நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு ஸ்டென்ட் பொருத்தினதுக்கப்புறம் ஒருத்தருக்கு திரும்ப ப்ராப்ளம் வருதுன்னா அதில் ப்ரொசீஜரல் கேரக்டர்ஸ்னு சில விஷயங்கள் இருக்குது. நம்ம ப்ரொசீஜர் பண்ணும்போதே சில விஷயத்தை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எல்லாத்தையுமே நம்ம சொன்ன மாதிரி இந்த இன்ட்ராவஸ்லர் இமேஜிங்கில் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி சரி செய்து முடியும் அந்த டைம்லேயே. ஸோ அந்த மாதிரி எந்த ப்ரொசீஜரல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் இல்லை அப்படின்னு தெரியும் போது பேஷண்ட் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ் இருக்குதான்னு பார்ப்போம். பேஷண்ட் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸில் தான் நம்ம சார்ந்த நோய்கள் எல்லாத்தையுமே நம்ம சரியாக கண்ட்ரோல் பண்ணுங்க. பட் அதற்கும் மேலேயும் வருது அப்படின்னா நமக்கு திரும்ப 2 ஆப்ஷனும் வரும். திரும்பவும் அதே ஸ்டென்ட் மூலமாக இதே ப்ரொசீஜரை பண்ணி அதை சரி செய்கிறதுக்கான சில டெக்னாலஜிஸ் அன்றைக்கி டேட்டில் இருக்குது. அப்படி பண்ண முடியலை, இல்லை அவங்களுக்கு வந்து திரும்பவும் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறதுனால ஆப்ஷன் ஆஃப் பைபாஸ், அதை வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணி திரும்ப பண்ணிக்கிறதும் நல்ல ஆப்ஷன். ஏன்னா சில நேரங்கள் இன்னொன்று 3வது காரணங்கள் என்ன, ஸ்டென்ட் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ். ஒன்று ப்ரொசீஜரல் ஃபேக்டர்ஸ், இன்னொன்று பேஷண்ட் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ், 3வது ஸ்டென்ட் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ். ஸ்டென்ட்டுங்கிறது வந்து அதில் 3 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து ஒரு அலாய், ஒரு உலோகம் அது இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஒரு மருந்து தடவிருப்பாங்க. அந்த மருந்து வந்து ஜென்ரலாக ஒரு ஆன்டி கேன்சர் ட்ரக். அது வந்து சைரோலிமஸ், எவரோலிமஸ், இது மாதிரி நிறைய மருந்துகள் இருக்குது. இன்னும் வெரி லோ கான்சன்ட்ரேஷன். அது வந்து அது மேலேயே கோட் பண்ணுது. இந்த உலோகத்து மேலே அந்த மருந்தை கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டையும் இணைக்கிறதுக்கு ஒரு பாலிமர் கோட்டிங் இருக்கும். ஒரு சில பேஷண்ட்டுக்கு, மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட்டுக்கு ஒன்றும் ஆகாது. ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு இந்த பாலிமர்னு சொல்கிற அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒவ்வாமை வரும். அது அலர்ஜி வரும்போது அந்த பேஷண்ட்ஸுக்கெலாம் வந்துட்டு நம்ம ஸ்டென்ட் போட திரும்பவும் அலர்ஜி வரும். ஆனால் இந்த பேஷண்ட்டுக்கு வந்து இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் நம்ம சரியாக வச்சுருக்கும் போது இந்த மாதிரி ஒரு அடைப்பு வருது. ஏன்னா அந்த ஒவ்வாமையை நம்ம அறிஞ்சு அக்யூரேட்டாக இதுதான் ஒவ்வாமை தான் காரணம்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும்போதே வருது அப்படின்னா ஆப்ஷன் ஆஃப் பைபாஸ் பண்ணிக்கிறது டெஃபினட்டாக ஒரு நல்ல, எஸ்பெஷலி ஒரு மெயின் ரத்த குழாயில் இருக்குது. இதே ஒரு சின்ன பிரான்ச்சில் தான் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு சின்ன பிரான்ச்சுக்காக திரும்ப பைபாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. திரும்ப ஸ்டென்ட் பண்ணி இன்றைக்கி டேட்டில் சில ஸ்டென்ட்களில் இந்த பாலிமர் இல்லாத பாலிமர் ஃப்ரீ ஸ்டென்ட் வருது. அதே மாதிரி அந்த மருந்து இருக்கிறதுல அதையும் வேறு மருந்து இருக்குது. அதாவது சைரோலிமஸாக இருந்துச்சுன்னா எவரோலிமஸ் போடலாம், இல்லை பேக்லிடாக்சில் போடலாம். இந்த மாதிரி வேறு ஒரு மருந்து உள்ள அந்த பாலிமரே இல்லாத ஒரு ஸ்டென்ட்டை பொறுத்துறதுக்கு டெக்னாலஜி இருக்குது. அது வந்து மெயின் ரத்த குழாய்கள் இல்லைன்னா இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுவோம். மெயின் ரத்த குழாயில் இருக்குன்னா ஆப்வியஸ்லி அவங்களுக்கு திரும்ப பண்ணுறதை விட ஒரு பைபாஸ் பண்ணிக்கிறது டெஃபினட்டாக நல்லது. ஏன்னா பைபாஸுங்கும் போது நம்ம பேஷண்ட்டோட உடல்லேருந்து தான் நம்ம ரத்த குழாய் எடுத்து போட போகிறோம். அதுக்கு ஓமைங்கிறதுக்கு ஒரு கேள்வியே கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்க ஒரு முறை பண்ணிட்டா 2வது முறை வந்துருச்சுன்னா பைபாஸ் பண்ணுறது பெட்டர்னு சொல்கிறீங்க. அதில் சில இடங்களில் ஸ்டென்ட் இல்லாமல் பைபாஸ் மட்டும்தான் பண்ணுறது நல்லதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ உங்களுடைய இந்த ப்ரிசிஷன்கிற டெக்னாலஜி பைபாஸ் பண்ணுற டாக்டருக்கும் உதவுமா? ஏன்னா அவருக்கும் அதே பிரச்சனை தானே. அது வந்து இந்த டெக்னாலஜியில் படி ப்ரிசிஷனை தெரிஞ்சுக்கிட்டோம், நவ் வி ஆர் கோயிங் ஃபார் பைபாஸ் அப்படி எடுத்துக்கிறோமா, இல்லை இன்டர்வென்ஷனோட நிறுத்திக்கிறோமா? இந்த டெக்னாலஜியை பேஸ் பண்ணி ஒருத்தர் எந்த இடத்துல பைபாஸ் போடணும் அப்படிங்கிறதுக்கான தேவை இல்லை. ஆனால்
ஒரு இரத்த குழாய்க்கு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பேஷண்ட்டுக்கே இன்னும் மற்ற இரத்த குழாயில் அடைப்பு இருக்குது அப்படின்னா அந்த இரத்த குழாய்களுக்கு நம்ம ஏன்னா நம்ம ஸ்டென்ட் போடும்போது 3ல் பிளாக் இருக்குன்னா 1க்கு போட்டுட்டு மற்ற 2ம் வந்து அவ்வளோ டைட்டாக தெரியல, பின்னாடி கூட தேவைன்னா போட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம பண்ணலாம். ஏன்னா அது பேஷண்ட் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ண போகிறதுல ஒரு சின்ன துளை மூலமாக பண்ணுறோம். அதை திரும்ப பண்ணும்போதும் பெரிய கஷ்டம் கிடையாது பேஷண்ட்டுக்கு. இதே நம்ம வந்து பைபாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to do a major surgery. நம்ம வந்து ஸ்டெர்னாட்டமி பண்ணி ஸ்டெர்னத்தை ஓப்பன் பண்ணி பண்ணுறோம். ஹார்ட்டை வந்து அப்படி பண்ணும்போது உள்ளே போகும்போதே எந்தெந்த பிளாக்குக்கெல்லாம் போடணும் அப்படிங்கிறத அவசியம் தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போகணும். இன்ஃபேக்ட் சிலருக்கு வந்து வேல் மட்டும்தான் மாற்றுறதுக்கான தேவை இருக்கும். அவங்களுக்கு வந்து நாங்கள் இருந்தாலும் ஆன்ஜியோ பண்ணி பார்த்துட்டு தான் உள்ளே கூட்டிகிட்டு போக சொல்லுவோம். ஏன்னா வேல்வை மாற்றும் போதே பிளாக் இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து மாற்றிடலாம். அவங்களுக்கு வந்து இரத்தக்குழாய் அடைப்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவே இருக்காது. ஆனால் அவங்களுக்கும் 45 வயசை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு வேல் மாற்றுற ஆப்ரேஷனுக்கு முன்னாடியும் நாங்கள் ஆன்ஜியோகிராம் பார்த்துட்டு தான் அனுப்புவோம். அது எதனாலனா அந்த சர்ஜரி பண்ணும்போதே அதையும் சரி பண்ணிவிடுவாங்க. இல்லைனா ஒரு வேல்வை மாற்றி 3வது வருஷமே அவருக்கு 3 இரத்தக்குழாயிலையும் மடப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா இன்னொரு சர்ஜரி பண்ணுறதுங்கிறது மிகவும் கடினம். ஏன்னா ஒன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம்னா ஒவ்வொரு லேயரும் ஒன்று ஒட்டிக்கும். ஸோ திரும்ப ரீடூ சர்ஜரிங்கிறது இன்றைக்கி டேட்டில் மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு சர்ஜரி தான் சர்ஜனுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த எஃப்எஃப்ஆர் டெக்னாலஜி வந்து மற்ற அடப்புகளுக்கு எதுவும் பைபாஸ் தேவையா இல்லையா அப்படிங்கிறத ஹெல்ப் பண்ணி சர்ஜனுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். இந்த இதுக்கும் நாங்கள் பிளாக் போடுங்க, அது பிளாக் கம்மியாக தெரிஞ்சாலும் அது ரத்த ஓட்டத்தை குறைக்குது, அதுக்கும் பைபாஸ் போடுங்க. இல்லை இது ரொம்ப இதுக்கு போட தேவையில்லை ஏன்னா இது ரத்த ஓட்டத்தை குறைக்கல, அந்த மெயின் ரத்த குழாய் 1க்கு மட்டும் போட்டுட்டு வாங்க போதும், அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு எஃப்எஃப்ஆர் யூஸ் ஆகும். இந்த ஆப்டிக்கல் கோஹரன்ஸ் டோமோகிராஃபி வந்து பியூர்லி நம்ம ஸ்டென்ட் போடும்போதும் ஸ்டென்ட் போட்டதுக்கு அப்புறமும் அசஸ் பண்ணுறதுக்காக தான் மெயினாக ஹெல்ப் பண்ணுது. ஹார்ட் சர்ஜரி மாதிரியான விஷயங்கள் ஐயோ சர்ஜரியா எனக்கு அப்படிங்கிற பயத்தை தாண்டி அதுக்கு மேலே என்னால் சரியாயிட முடியும், என்னுடைய வாழ்க்கை முறை மாறுபடும், இது ஒரு பெரிய சிக்கலான விஷயம் இல்லை, நம்ம மருத்துவர்கள் இருக்காங்கன்னு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை கொடுத்தது. அதுதான் இன்றைக்கி நாங்கள் பேசுனதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர். மிக்க நன்றி. உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 0440401066. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.